இன்ச்சு ஹைட்டு 2 இன்ச்சு. இந்த தையல் வந்து நேராக இருக்கணும், வந்து வளையக்கூடாது. 2 தையல் கட்டாயம் போட்டுக்கோங்க. தையல் கோணையாக இருந்துச்சுன்னா வேணால் நேர் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த தையல் மேலே போட்டுக்கலாம். அடுத்து 2வது தையல் பார்த்திங்கன்னா, இந்த துணி எடுத்துகிட்டு இதை 2ஆக மடித்து அகலம் 1/4 இன்ச்சு, நீளம் 2.5 இன்ச்சு. இதுவுமே ஷார்ப்பாக வந்து தான் முடிக்கணும், அப்போ தான் வந்து துணி தூக்காத இருக்கும். மூணாவது டாட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 டாட் பிடிச்ச எட்ஜிலிருந்து வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். டாட் நம்ம நேட்ச் போட்டிருக்கோம் பாருங்கள், இதிலிருந்து இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்கிறோம். இந்த முக்கோண ஷேப்லேருந்து 1 இன்ச்சு மேலே நம்ம விரல்லே வச்சுக்கலாம். அதை தோராயமாக 4.5 இன்ச்சு. ஆனால் வந்து அளவு அக்யூரேட் அளவு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கேருந்து 1 இன்ச்சு இங்கே வைக்கும்போது இப்படி 1 இன்ச்சு வச்சு விரலங்க வச்சுக்கலாம். 4 இன்ச்சு அகலம் ஷார்ப்பாக கொண்டு வந்துடுறோம். இதுக்குமே 2 தையல். டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம பிடிச்சது கரெக்டாக இருக்கா அடைச்சி சொல்லிட்டு பார்த்துக்கணும். மடித்து அடித்த பகுதி ஃபினிஷிங் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த பகுதி வைக்கும்போது துணி இப்படி மடிக்கணும். இங்கே வைக்கும்போது இப்படி மடித்தோம், இதை இப்படி மடிக்கணும். இங்கே வைக்கும்போது இப்படி இருந்தே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த துணி இப்படி வச்சா தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கொண்டாது கரெக்டாக இருக்கும். நேட்ச் போட்டு எடுத்து தான் மடிக்கணும். அகலம் 1 இன்ச்சு, ஹைட்டு 2 இன்ச்சு. ரெண்டாவது டாட்டு இங்கே பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இதில் போட்டு இந்த சேஃப் வந்துருச்சுனாவே கப்பு சேஃபு கரெக்டாக இருக்கும். இங்கே விரல் வைக்கும் போதே 1 இன்ச்சு வச்சுட்டு கிராஸ் ஆகிடும். இப்போ துணி எடுத்து இப்படி விரித்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சது கரெக்டாக தான் இருக்குது சொல்லிட்டு மாற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்துடும். 2 ஒன் சைடாக வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால் பிடிச்சிட்டு இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஓகே.